ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கு அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 69 70 இந்த ரெண்டு எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த எண்ட்லெஸ் ஃப்ளவர் சீக்கு 100 வருஷத்துக்கு மாஸ்டர் ஆயிருப்பான். அப்புறம் அந்த எண்ட்லெஸ் ஃப்ளவர் சீயோட போன மாஸ்டர் நம்ம ஹீரோவுக்கு எர்த் கிரேட் ஃபர்னஸை கொடுத்துருப்பாரு. அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபேமிலியோட எல்டர்ஸ் கிட்டலாம் ஒரு சோல்ஜர் வந்து அந்த வெஸ்ட்லேண்ட்ல நிறைய பீஸ்ட் வந்துருச்சு, அவங்க எல்லாம் சாக போறாங்க அப்படின்னு இருந்திருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த எண்ட்லெஸ் ஃப்ளவர்ஸை விட்டு வெளியே வந்து அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் போட்டு பொளந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு ஒரு வழியே உருவாக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த பாய்லிங் என்னடா இது, இந்த குயிஃபங் அந்த மான்ஸ்டர்ஸோட பவர்ஃபுல்லா இருக்கானா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்து, பிரதர் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் உங்க கூடயே வந்துடுறேன், என்ன இங்க வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலியோட எல்டரை காட்டுறாங்க. நம்ம எல்டரே நான் அந்த காம்படிஷனை போய் உடனே நிறுத்தி ஆகணும், நம்ம டிசிப்ளின்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் அவர் பிடிச்சிட்டு, மாஸ்டர் நீங்க போகக்கூடாது, நீங்க போனா உங்க உயிருக்கும் ஆபத்து அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம கிட்ட டே நான் இங்க இருந்து போகணும், என்ன விடுங்க அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாரு. அப்ப யாரோ அந்த வைல்ட்னஸ் காம்படிஷன்ல இருந்து வந்து உங்க குயின் ஃபேமிலி இன்னும் உயிரோட இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறான். அப்ப நம்ம எல்லர் யாராயவன் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, அந்த தேர்ட் பிரின்ஸ் தான். அந்த தேர்ட் பிரின்ஸ் நம்ம எல்டர்ஸை பார்த்து, நீங்க கனவு காணிட்டு இருக்க வேண்டாம், இந்த மொத்த காம்படிஷன்லயே நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், மத்த எல்லா கிளானஸ் அந்த டிசிப்ளினும் செத்துட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டை தாத்தா என்னதே எங்க பிரின்ஸும் செத்துட்டாரு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த யூ ஃபேமிலியோட எல்லர் யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களால மட்டும் தான் இந்த காம்படிஷன்ல சர்வே ஆக முடியும், எங்க ஃபேமிலி தான் இருக்கிறதுலே டாப் பிளேஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம எல்டர் என்னதே இந்த மொத்த காம்படிஷன்லயே இந்த தேர்ட் பிரின்ஸ் மட்டும் தான் சர்வே ஆயிருக்கானா, அப்ப நம்ம ஃபேமிலி என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது எனக்கு இது அதிர்ஷ்டவசமா கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு பவுச் தூக்கி போடுறான். பார்த்தா அந்த பவுச்சுக்குள்ள நிறைய பீஸ்டோட கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த யூ ஃபேமிலியோட எல்லர் எங்க தேர்ட் பிரின்ஸ் உயிரோட வந்தது இல்லாம நிறைய பீஸ்டோட கோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த மொட்டை தாத்தா எல்லரும் யூ ஃபேமிலியோட எல்லரும் நம்ம தேர்ட் பிரின்ஸ் கிட்ட வந்து, நீங்க மட்டும் தான் இந்த காம்படிஷன்ல உயிரோட வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நிறைய பீஸ்டோட கோரையும் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணீங்களா அப்படின்னு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம குயின் ஃபேமிலியோட எல்லர் எங்க குயின் ஃபேமிலில இருந்து யாருமே உயிரோட வரலையா, எல்லாருமே செத்துட்டாங்களா அப்படின்னு ஷாக்லயே இருக்காரு. அப்ப யாரோ கிளான் லீடர்ஸ் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் நம்ம எல்லர் அந்த தேர்ட் பிரின்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அந்த காம்படிஷன்ல இருந்து எல்லாருமே வெளியே வரானுங்க. அப்ப நம்ம டீமை காட்டுறாங்க. அந்த குயிஃபன் என்னெல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இருக்கோம். அப்ப அந்த யூ ஃபேமிலியோட எல்லர் என்னது குயின் ஃபேமிலி அப்புறம் நேனாங் ஃபேமிலி அப்புறம் அந்த பாய் ஃபேமிலி கூட இந்த காம்படிஷன்ல இருந்து வந்துட்டாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த சிட்டு ஃபேமிலியோட எல்லர் இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து இவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு அவரும் ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் நீங்க எப்பறம் வந்தீங்க அப்படின்னு கடுப்பா வரோம். அப்ப நம்ம குயின் ஃபேமிலியோட எல்லர் என்னது என்னோட குயின் ஃபேமிலில இருந்து யாருமே சாகலையா, நீங்க எல்லாமே அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த ஃபெங்கும் ஃபெங்ஜியானும் ஆமா எல்லர் குயிஃபங் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவன் மட்டும் இல்லனா நாங்க அந்த காம்படிஷன்ல எப்பயோ செத்துருப்போம் அப்படிங்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பில் ரிஃபைன் பண்ணி நம்ம கிளான் பீப்புள்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டான். அப்புறம் மத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் காப்பாத்துறோம். அப்ப நம்ம நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயினும் ஆமா எல்லர் எங்களையும் குயிஃபங் தான் காப்பாத்தணும் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம பாய்லிங்கும் ஆமா எல்லர் நம்ம பாய் ஃபேமிலியில இருக்கீங்களும் குயிஃபங் தான் காப்பாத்தணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த யூ ஃபேமிலியோட எல்லர் என்னது அந்த குயிஃபங் உங்க எல்லாத்தையும் காப்பாத்தனானா, அவன் என்ன அவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த சிட்டு ஃபேமிலியோட எல்லர் என்னது உங்க எல்லாத்தையும் குயிஃபங் காப்பாத்தனானா, அப்ப என் சிட்டு ஃபேமிலியை சேர்ந்தவங்களை யாரா காப்பாத்துறாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து இவங்களால எப்படி தப்பிக்க முடிஞ்சுச்சு, அது மட்டும் இல்லாம இத்தனை ஃபேமிலி அந்த குயிஃபங் காப்பாத்திருக்கான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த யூ ஃபேமிலியோட எல்லர் கடுப்புலயே வந்து நம்ம டீம் கிட்ட, நீங்க எல்லாம் உயிரோட வந்துட்டீங்க, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், நீங்க எத்தனை பீஸ்டோட கோர் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம பாய்லிங் நான் 20 மான்ஸ்டரோட கோர் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஷியோ குயின் நான் 28 பீஸ்டோட கோர் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம குயின் ஃபேமிலியோட எல்லரை பார்த்து, எங்களை மன்னிச்சிருங்க எல்லர், நம்ம குயின் ஃபேமிலியில சர்வே ஆன எல்லாரும் ஒரு 5ல இருந்து 6 பீஸ்டோட கோர் தான் கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம எல்லர் பரவாயில்ல குயிஃபங் நீ உயிரோட வந்ததே எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து, எனது வெறும் 5 கோர் தான் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியா நம்ம ஹீரோவை பார்த்து, குயிஃபங் நீ தான் எங்களோட உயிரை காப்பாத்தின, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பீஸ்டோட கோரையும் கொடுத்த அப்படிங்கிறான். அப்ப அந்த பாய்லிங்கும் ஆமா குயிஃபங் இப்போ உனக்கு ரீபே பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். நம்ம குயின் ஃபேங்கும் ஆமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ நீங்க என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறான். அப்புறம் அந்த காம்படிஷன்ல கலந்துட்டு எல்லாருமே நாங்க எங்க ஃபேமிலிக்கு ரிப்போர்ட் பண்றோம், எங்க உயிரெல்லாம் காப்பாத்துறது குயிஃபங், அப்புறம் எங்க கிட்ட இருக்க பீஸ்டோட கோர்ஸ் எல்லாத்தையுமே குயிஃபங் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம், மொத்தமா 300 பீஸ்டோட கோர் இருக்கு, இதை நாங்க இப்ப குயிஃபங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயினும் ஆமா குயிஃபங் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த பாய்லிங்கும் இந்த யங் ஜெனரேஷன்ல பாய் ஃபேமிலியில இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர், நான் பாய்லிங் குயிஃபங் தான் எங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த யூ ஃபேமிலியோட எல்லா டே நீங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னது இந்த குயிஃபங் தான் அந்த பீஸ்டோட கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தானோ, அவனால எப்ப 300 பீஸ்டோட கோர்ஸ் எடுக்க முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு ரீபே பண்றீங்களா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பாய்லிங் ஷியோ குயினை பார்த்து, ஹே ஷியோ குயின் நான் குயிஃபங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய பீஸ்டோட கோர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு, உனக்கு எப்படி நிறைய பீஸ்டோட கோர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப ஷியோ குயினோ டே பைத்தியக்காரா, நான் ஒன்னும் உன்ன மாதிரி பயந்தாங்கோலி இல்ல, இந்த பீஸ்டோட கோர்ஸ் எல்லாத்தையும் என்னோட பவர் வச்சு நானே தான் எடுத்தேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த பாய்லிங் என்னடி பொசுக்குன்னு அவமானப்படுத்தி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலியோட எல்லர் நீங்க எல்லாம் நல்லா செயல்பட்டு
கேள்விப்பட்டீங்க. அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உயிரோட வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம எல்லர் அந்த எல்டர் யூவை பார்த்து இப்ப நம்ம காம்படிஷனோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த யூ ஃபேமிலியோட எல்லர் நம்ம குயின் ஃபேமிலி எல்லரை பார்த்து டேய் உன் குயின் ஃபேமிலி ஜெயிச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியா அப்படின்னு டென்ஷன்ல நம்ம எல்டரை பார்த்து நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலி எல்டர் இந்த காம்படிஷனோட வின்னர் யாருன்னா குயின் ஃபேமிலியை சேர்ந்த குயிஃபங். அவன் 300 பீஸோட கோர்ஸை கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம டீம்லாம் ஹே குயிஃபங் நீ ரொம்பவே சூப்பர் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் யூ ஃபேமிலியோட தேர்ட் பிரின்ஸ் 30 பீஸோட கோர் வச்சு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது செகண்ட் பிளேஸ் அப்படின்னு டென்ஷன் ஆகும். அப்புறம் நேனாங் ஃபேமிலியோட ஷியோகுயின் 28 பீஸோட கோரை வச்சு தேர்ட் பிளேஸ்ல இருக்கா அப்படிங்கிறாரு. அப்புறம் லாஸ்ட் பிளேஸ்ல பாய் ஃபேமிலி சேர்ந்த பாய்லிங் 25 கோர்ஸை வச்சு 4th பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பாய்லிங் நான் 4th பிளேஸ் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு தலையில கை வச்சிட்டோம். அப்புறம் சிட்டு ஃபேமிலில இந்த காம்படிஷன்ல கலந்துட்டீங்க யாருமே சர்வே ஆகல, அதனால இந்த சிட்டு ஃபேமிலி 5th பிளேஸ் அப்படிங்கிறாரு. அந்த மொட்டை தாத்தா எல்லரும் என்னது 5th பிளேஸ் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலி எல்லர் நம்ம ஹீரோவை பார்த்து குயிஃபங் கங்க்ராச்சுலேஷன் நீ இந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்ட. இப்போ உன்னை குயின் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டீமோட யங் பிரசனர் குரூப்போட ஃபர்ஸ்ட் கேப்டனா அப்பாயின்ட் பண்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலியில இருக்க ஸ்பிரிச்சுவல் லேண்ட் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் தேங்க்யூ கிரேட் கிராண்ட் மதர் அப்புறம் தேங்க்யூ ஹெட் அப்படிங்கிறான். அப்ப அந்த பாய்லிங் நம்ம குயின் ஃபேன் கிட்ட ஏய் சூப்பரா இப்போ உன்னோட பிரதருக்குனே ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்ட் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபேனும் ஆமா எங்க குயிஃபங் ரொம்பவே அமேசிங் இல்ல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோ நம்ம ஹெட்டை பார்த்து ஹெட் இப்போ இந்த காம்படிஷன் முடிஞ்சிருச்சு, என்னோட ரெக்வஸ்ட் படி இப்போ நான் கிளவுட் ஷேடர் உனக்கு போகணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம எல்லோரும் குயிஃபங் நீ என்ன சொல்ற கிளவுட் ஷேடர் உனக்கு போகணுமா அப்படின்னா உனக்கு இந்த கேபிட்டல் இருக்க ஸ்பிரிச்சுவல் லேண்ட் வேண்டாமா, அது மட்டும் இல்லாம நீ இதை ஏத்துக்கல அப்படின்னா நம்ம குயின் ஃபேமிலியோட பிளட் லைன் சீக்ரெட்டும் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ இல்ல எனக்கு ஸ்பிரிச்சுவல் லேண்டும் வேண்டாம் நம்ம பிளட் லைன் சீக்ரெட்டும் வேண்டாம், நீங்க கிளவுட் ஷேடர் உனக்கு போகணும் அப்படின்ட்டு நான் ஃபியூச்சர்ல என்னோட கிளவுட் ஷேடர் டவுனை அந்த மிஸ்டீரியஸ் ஃபால் ஃபாரஸ்ட்ல டெவலப் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்ட்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த காம்படிஷன் முடிஞ்சு போச்சு நம்ம குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்புங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம டீம் கிளம்பிருச்சு. அப்ப அந்த எல்லர் இந்த பேட்டில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு வராரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க நம்ம ஹீரோ யாரும் சத்தம் போடாம பொறுமையா வாங்கடா நமக்காக ஷேடோ டவுன்ல ஹியூகா அப்புறம் கிராண்ட் ஃபாதர் ஹியூவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த கேபிட்டலுக்கு வெளியே எல்லாம் குதிரையில கிளம்புறானுங்க. நம்ம ஹீரோ இந்த கேபிட்டலை திரும்பி பார்த்து நான் இந்த கேபிட்டல் சிட்டிக்கு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டீம் கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜான் இப்ப நம்ம கிளம்பிட்டோம், நாளைக்கு நம்ம கிளம்புறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் ஆமா அப்படிங்கிறான். அப்ப யாரோ குயிஃபாங்கோட டீம் இந்த கேபிட்டல் விட்டு வெளியே போகுது, உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம டீம் யாராதுன்னு திரும்பி பாக்குறானுங்க. பார்த்தா மறுபடியும் குயிஃபாங்கோட டீம் இந்த கேபிட்டல் விட்டு வெளியே போகுது, உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் உங்க பயணம் நல்லபடியா இருக்கட்டும் அப்படிங்கிறானுங்க. நம்ம டீமும் யாரா நீங்கன்னு பாக்குறானுங்க. பார்த்தா நம்ம குயின் ஃபேமிலியோட எல்டரு அப்புறம் நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயின் நம்ம பாய் ஃபேமிலியோட பாய்லிங் எல்லாருமே உங்களோட பயணம் நல்லபடியா இருக்கட்டும் அப்படிங்கிறானுங்க. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.